ஏன்னா இந்த காலகட்டத்துல என்ன போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வங்க பிரிவு போராட்டத்துல ரொம்ப முக்கியமான இயக்கமா இருந்தது என்ன, சுதேசி இயக்கம் அப்படின்றதான் சரிங்களா. அதாவது ஒரு சொந்த நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஆங்கிலேய பொருட்கள் எதையுமே பயன்படுத்தாம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தணும், இந்தியர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் சுதேசி அப்படின்றது சரிங்களா. சுயாட்சி, புறக்கணிப்பு மீன்ஸ் எதை புறக்கணிக்கணும் அப்படின்னா ஆங்கிலேய பொருட்கள், ஆங்கிலேய சட்ட திட்டங்கள், ஆங்கிலேயர்கள் வழங்கிய கல்வி முறை இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே புறக்கணிக்கணும். இப்ப ஆங்கிலேயர்களுடைய கல்வி முறையை நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னா இங்க இந்திய மாணவர்களுக்கு எது கிடைக்காது, கல்வி பாதிக்கப்படும் இல்லையா. அப்ப நம்ம இந்திய முறைப்படி ஒரு கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி இருந்திருப்பாங்க சரிங்களா. அப்ப இந்த 4 தீர்மானங்களையும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றிருப்பாங்க. ஆனா இந்த 4 தீர்மானங்களை நிறைவேற்றினதுல யாருக்கு விருப்பம் இருந்திருக்காது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதவாத தலைவர்கள் இருக்காங்கல்ல, மாடரேட் லீடர்ஸ், அவங்களுக்கு பெருசா விருப்பம் இருந்திருக்காது. ஆனா இந்த இடத்துல வேற வழி கிடையாது, யாருடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, தீவிர தேசியவாதிகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருந்ததுனால இந்த 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு கூட்டம் இப்போ முடியுது அப்படின்னா அடுத்த வருஷம் கூட்டம் எங்கே நடக்கும் அப்படின்றத இங்கேயே முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்றது. அப்ப இந்த கல்கத்தா மாநாடு முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா அடுத்த வருஷம் கூட்டம் எங்கே நடத்தணும்னா பூனாவில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க சரிங்களா. பூனாவில் நடத்தணும் முடிவு பண்றாங்க. பட் ஆனா மிதவாத தலைவர்கள் இருக்காங்கல்ல, இந்த பூனா முடிவு செய்யப்பட்டதை சூரத்துக்கு மாத்திடுறாங்க சரிங்களா. ஏன்னா பூனான்றது யாருடைய கோட்டை அப்படின்னா தீவிர தேசியவாத தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கோட்டை அப்படின்றது பூனா தான். ஏன்னா இங்க ஏன்னா திலகருடைய மாகாணம் அது, பாம்பே மாகாணம் முழுக்க யாருக்கான ஆள் இருப்பாங்க அப்படின்னா திலகர் பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாத தலைவர். அப்ப அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றதுனால பூனாவில இருந்து எதுக்கு மாத்துறாங்க அப்படின்னா சூரத்துக்கு மாத்துறாங்க, குஜராத்ல உள்ள சூரத்துக்கு மாத்துறாங்க. அப்ப 1907 மாநாடு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா சூரத்தில் நடந்திருக்கும்.